Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 more on the internet. We will see the topic cloud computing and online sharing. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஃபைலும் நம்ம இண்டிவிஜுவல் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் டாக்குமெண்ட் பிக்சர்ஸ் வீடியோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை அனதர் ஒன் கம்ப்யூட்டர்ஸில் அனதர் ஒன் பிளேசஸில் உங்களுடைய கம்ப்யூட்டருடைய ஸ்டோரேஜை அதர் பிளேஸ் ஆஃப் ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆப்ஷன். தட் மீன்ஸ் மேகத்திரள் கணினி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னது மேகத்திரள் கணினி அப்படின்னுவாங்க. இந்த மேகத்திரள் கணினி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஃபைல் லொக்கேஷன்ஸை த்ரூ நெட்வொர்க் வழியாக அதர் ஒன் ஆஃப் த அதாவது உங்களுக்கே தெரியாத ஒரு லொக்கேஷன்ஸில் இருக்கிற ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல் ஆர் டாக்குமெண்ட் இது எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுற க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்டு ஆன்லைன் ஷேரிங் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நவ் cloud computing is a technology that uses the internet and central remote servers computers to hold data and application. So the cloud computing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is one of the advanced technology internet connectivity from sharing one file from this another one system. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், ஸோ சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வர் என்னென்னா இங்கே நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் பேசிஸில். ஸோ இந்த கம்ப்யூட்டர் என்ன இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சர்வர் பேசிஸில் ரேக் பேசிஸில் உங்களுக்கு கன்சிடர் ஆகிருக்கும். இந்த ரேக் பேசிஸில் உங்களுக்கான ஒரு சிஸ்டமாக ஐபி அட்ரஸ் பேசிஸில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஐபிக்கான லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வெப்சைட் அட்ரஸை நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சர்ச்சிங் அட்ரஸ் லிஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கான க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதாவது க்ளவுட்னா மேகத்திரள் எங்கேயோ இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் பர்டிகுலராக உட்காந்துருக்க உங்கள் நியர்பை பிளேசஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த கம்ப்யூட்டர் லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ரெட்ரைவ் பண்ணிக்க முடியும், ஃபைலை டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எதுனா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தென் ஹோல்ட் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் அதர்வைஸ் தென் இட் அலோவ்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் யூசர் டு யூஸ் அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் இன்ஸ்டாலிங் த சாஃப்ட்வேர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆப்ஷன்ஸை அதுக்கான ஒன் மோர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வேர்டுக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் த்ரூ ஆன்லைன் வழியாக வேர்டுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆப்ஷன் தான். த சேம் டைம் ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வில் பி டேக்கன். ஸோ ஒன் மோர் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ் என்ன இருக்குது உங்களுக்கு ப்ரொவைடில் இருக்குது. ஸோ அதர் யூஸ் ஆஃப் ஸ்பேஸஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மெமரிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இட் அலோவ்ஸ் த ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் யூசர் டு யூஸ் அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் இன்ஸ்டாலிங் த சாஃப்ட்வேர். ஓகேங்களா? தென் they can access their file and data from any computer with internet access. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபைல் ஆர் டேட்டாஸை அதர் கம்ப்யூட்டரில் எனி கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இருக்கிற டேட்டாஸை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக மெயின்லி என்ன ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ மெயின்லி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு சிஸ்டமுடைய அட்ரஸ் ஐபி அட்ரஸோ ஆர் அதனுடைய ஃபைல் டைப் அட்ரஸோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பை அக்சஸ் த சிஸ்டம் ஃபைல் ஆர் டேட்டாஸ். ஓகேங்களா? தென் centralized storage memory and processing allows efficient and cost effective computing. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதால என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ், ஒரு இன்பிட்வீன் இடையில் ஒரு இருக்கிற ஒரு நினைவகம் சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ்
இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் மெமரிஸை ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ண முடியும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெமரி. ஸோ சிஸ்டமுடைய மெமரிஸ் பார்த்தீங்கன்னா 2 GB RAM ஆர் 1 GB RAM 512 KB. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸில் நீங்கள் ரேம் உடைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே சேம் டைமில் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்குடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஹார்ட் டிஸ்க்கை 1 TB ஆர் 500 MB நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை விட ஹையஸ்ட் லெவலில் நீங்கள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் அண்ட் தென் மெமரி. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ராசஸிங். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டமுடைய ப்ராசஸிங் நம்ம ரேம் டிபெண்டன்ஸ் அப்போ அந்த ரேம் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரேமுடைய டிபெண்டன்சியை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த ரேமுடைய சைஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணிக்கன்னா சம் ஸ்பேஸஸை மெமரிஸை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதர்ஸ் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ இன்ஸ்டாலேஷன்ஸே பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸிங்குடைய ஸ்பீட் இன்டர்நெட் வழியாக நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸிங் அலோ டு எஃபிஷியன்ட் அண்டு காஸ்ட் எஃபெக்டிவ். பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸிங்குடைய ஸ்பீட் எஃபெக்டிவாகவும் அண்ட் தென் லோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஃபோட்டோஷாப் அண்ட் தென் வேர்ட் எக்ஸல் இந்த மாதிரியான மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஆர் அது பைரட் வெர்ஷன் இல்லாமல் ஒரிஜினல் வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதே ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போது நெட்வொர்க்குக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரீயாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ThinkFree, Google Apps, Google Drive and Microsoft Office 365 are example of cloud computing service. ஸோ cloud computing serviceல ஸோ நமக்கு அவைலபிளில் இருக்கிற ஃப்ரீ சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ThinkFree, Google App. ஸோ கூகுளில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனுக்கான ஆப்பாக இருந்தாலும் சரி, சிஸ்டம்க்கு தேவைப்படுற எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருந்தாலும் சரி, ஏபிகே ஃபைல் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபைல் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸாக அவைலபிள் இருக்குது கூகுள் ஆப்பில். அட் த சேம் டைம் கூகுள் டிரைவ். ஸோ கூகுள் டிரைவ் உங்களுக்கான மெமரிஸை அலாட் பண்ணுது. 50 GB மெமரிஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த 50 GB மெமரிஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம் டேட்டாஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365ல பார்த்தீங்கன்னா வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் சம் அதர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க பை யூஸிங் ஆன்லைன். ஓகேங்களா? ஆன்லைனை யூஸ் பண்ணுறது தட் மீன்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் Office 365 is an online service for organization. ஸோ இந்த ஆஃபீஸ் 365 பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு ப்ரொவைட் அவைலபிள் இருக்குது. அட் த சேம் டைம் ஆஃப்லைன் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் இருக்கும்போது என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்கான கீ நீங்கள் பை பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ப்ராடக்ட் கீ நீங்கள் வாங்கணும். ஸோ ப்ராடக்ட் கீ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சம் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இதே ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆஃபீஸ் 365 நீங்கள் ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஆஃபீஸ் 365 உடைய வெர்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற எவ்ரி வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்னா சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் இட் ஆஃபர்ஸ் இமெயில், ஷேர் காலண்டர், த எபிலிட்டி டு கிரியேட் அண்ட் எடிட் டாக்குமெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜிங், கான்ஃபரன்சிங் அண்டு மோர். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக கூகுள் ஆப்பில் மோர் தென் அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில், ஜிமெயில் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஷேர்ட் கேலண்டர் ஆப்ஷன். ஸோ கரண்ட்டாக நீங்கள் கேலண்டர் என்ன டேஸ், ஸோ இந்த டே பை டேஸ் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், கேலண்டர் ஆக்டிவிட்டீஸ். தென் எபிலிட்டி டு கிரியேட் அண்ட் எடிட் டாக்குமெண்ட், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ, எக்ஸல் டாக்குமெண்ட்டோ, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்ட்டோ நீங்கள் எடிட் பண்ணணும் ஆர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸாக ப்ரொவைட் பண்ணுது. தென் இன்ஸ்டன்ட் மெசேஜிங். ஸோ ஒரு மெசேஜ் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னா கூகுள் சேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கூகுள் சேட் என்னது ஒன் ஆஃப் த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆன்லைன் ஷேரிங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மெத்தட் மூலமா 1 or more பர்சன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? தென் கான்ஃபரன்சிங். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் ஆர் டெலிகான்ஃபரன்சிங் ஆர் நார்மல் டெக்ஸ்ட் கான்ஃபரன்சிங்கை நீங்கள் மோர் தென் மெம்பர்ஸை கம்பைன் பண்ணி ஒரு குரூப் சேட்டிங்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஃபரன்சிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம்.
மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேங்களா, ஜூம் ஆப். ஓகேங்களா, ஸோ அந்த ஜூம் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, கான்ஃபரன்சிங் நீங்கள் மோர் தென் மீட்டிங்ஸை நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேசிஸில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. தென் ThinkFree's online gives access to set of Microsoft Office program without installing them on your personal computer. So the ThinkFree ஆன்லைனில் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கான மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரோக்ராமை உங்களோட நார்மல் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம்னா, தட் மீன்ஸ் உங்களுடைய பர்சனல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் ஆன்லைனில் இந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன், you can write, save, share and open office document online. இந்த ThinkFree சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ரைட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண முடியும், அண்ட் தென் அனதர் ஒன் பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் ஆன்லைன், தட் மீன்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷன். An online file sharing service provides a way to store and access information on the cloud rather than locally on the hard drive. ஸோ இந்த ஆன்லைன் ஷேரிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளவுட் சிஸ்டமில், ஸோ அதர் லொக்கேஷன்ஸில் இருக்கிற ஒரு சிஸ்டமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸை பை ஷேரிங், ஃபைல் ஷேரிங் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணலாம், அனதர் ஒன் பர்சன்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ லோக்கல் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் அதை ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, rather than locally on hard drive. ஸோ ஹார்ட் டிரைவுடைய யூசேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, தென் திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் க்ளவுட் பி எனிதிங். பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான க்ளவுடில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டாக்குமெண்ட், செகண்ட் ஒன் இஸ் த ப்ரெசன்டேஷன், தேர்ட் ஒன் இஸ் த டேட்டா, fourth one is the photos and fifth one is the videos and etc. ஸோ இப்போ நார்மல் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டாக்குமெண்ட், ப்ரெசன்டேஷன், டேட்டா, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேசிஸில் நமக்கு ஆன்லைன் ஷேரிங்கில் நமக்கு அவைலபிள் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் வித் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட், the advantage of using an online sharing service is that you do not have to support and maintain the data and computer yourself. So for example, ஸோ இதனுடைய அட்வான்டேஜ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆன்லைன் ஷேரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமிங்குள்ளார மட்டும் அந்த பர்டிகுலர் சிஸ்டமை நீங்கள் ஆன் பண்ணால் போதும். பை இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் டைம் டியூரேஷன்ஸில் மட்டும் டேரெக்டாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிற ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸில் இருக்க அந்த ஃபைலை அக்சஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட்டு நீங்கள் சிஸ்டமை அன்யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகிற அந்த சர்வீஸ் நோ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜோ, ஸோ எனி அதர் சப்போர்ட்டிங்கான சார்ஜஸோ எதுவுமே உங்களுக்கு எடுத்துக்கிறதில்ல. பட் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ், உங்களுடைய டெஸ்க்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஃபீச்சர்ஸை நீங்கள் டே பை டே அதை செக் பண்ணணும். ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, பவர் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றத அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆப்ஷன்ஸில் அண்ட் ஆன்லைன் ஷேரிங் ஆப்ஷன்ஸை இந்த பாசிபிலிட்டிஸான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எதுவும் அக்கர் ஆகாது. ஸோ ஜஸ்ட் யூ கேன் கோ டு செக் வித் அண்டு கனெக்ட் திஸ் ஆன்லைன் க்ளவுட் கம்ப்யூட்டிங்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேம் டைம்ஸ் உங்களுக்கான டேட்டாஸ் உங்களுக்கு ஃபிட்ச் ஆகும். ஓகேங்களா, தென் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஹேஸ் எனாமரஸ் பொட்டன்ஷியல். ஸோ பார்த்தீங்கன்னா மோர் பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதிகப்படியான ஒரு பாசிபிலிட்டிஸான ஆப்ஷன்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த மாதிரியான நார்மல் கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதே சேம் ஒர்க்கை நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங்லேயும் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் இட் இஸ் accept that by 2020 most people use online software applications and save their file online rather than depending on softwares and file on their personal system. So in current 2020s இந்த இயரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கான ஸ்டோரேஜ் லெவல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்.
depending upon the personal computer service. ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூ கேன் கோ டு லாகின் த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் அண்டு அக்செப்ட் த டேட்டா. ஸோ செக்யூர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் அண்ட் ஆன்லைன் ஃபைல். ஸோ அட் த சேம் டைம் ஒரு ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஷேர் ஆகுது. ஓகேங்களா? தென் in this image to show the cloud computing design. ஸோ இந்த cloud computing designல பார்த்தீங்கன்னா மோர் தென் கம்ப்யூட்டர்ஸ் அக்சபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன், டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன், கம்ப்யூட்டர்ஸ் டேப்லெட் யூஸ் பண்ணுற பர்சன், பர்சனல் பிசி யூஸ் பண்ணுற பர்சன், அண்ட் தென் சர்வர் சிஸ்டம் யூஸ் பண்ணுற பர்சன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மோர் தென் சாஃப்ட்வேர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்சி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபார் கிளவுட் பொசிஷன்ஸில் அனதர் ஒன் சிஸ்டம் ஏரியாவில் உங்களுக்கு ப்ரொவைடில் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் அக்சஸ் டு லேப்டாப் பர்சன், சர்வர் பர்சன், டெஸ்க்டாப் பர்சன் அண்டு டேப்லெட் அண்டு பர்சனல் பர்சன். ஸோ இந்த பர்சன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஓரியன்ட் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? தென் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெயின் பார்ட்ஸ் என்ன இருக்கணும்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? தென் இன் திஸ் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் OneDriveLive.com. This is one of the application for Word document. ஸோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒன் ஆஃப் த ஆன்லைன் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா OneDriveLive.com. இந்த OneDriveLive.comல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேர்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் ஆகுது, வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபைல் ஆப்ஷன்ஸ்க்கு மேலே இருக்கிற 8 டாட் சிம்பிள், 6 டாட் சிம்பிள்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அந்த 6 டாட் சிம்பிள்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபர்தர் லெவலில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஃபார் செலக்டிங் மைக்ரோசாஃப்ட் 360. ஸோ மைக்ரோசாஃப்ட் 360ல் பார்த்தீங்கன்னா அவுட்லுக், ஸோ மெயில் கான்ஃபிகரேஷன், ஒன் டிரைவ் ஃபெசிலிட்டிஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஒன் நோட், டு டூ, ஃபேமிலி சேஃப்டி, கேலண்டர், ஸ்கைப், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா இன் திஸ் ஆன்லைன் சர்வீஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் எனி ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கைப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும், டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை ஸ்கைப் அண்ட் தென் அவுட்லுக், இமெயில், சேட்டிங், ஒன் டிரைவ். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அண்ட் ஆன்லைன் ஷேரிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.